பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சென்னை வடபழனி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து சென்னை வடபழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் செந்தில். இன்னைக்கு பங்குனி திருவிழாவை ஒட்டி வடபழனி கோவிலில் கூட்டம் அதிகரிச்சிருக்கு. இது குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது பங்குனி உத்திரம் திருவிழா என்பது இந்த முருகன் கோயில்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. இங்கு தற்போது நான் இருக்கக்கூடிய இந்த வடபழனி கோயில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் முருகனை தரிசிப்பதற்காக அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை அதிகாலை முதலே முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்பொழுது லட்சார்ச்சனை விழாவானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இன்று நாள் முழுவதும் இன்று இந்த கோயிலின் நடையானது திறக்கப்பட்டிருக்கும் என்பதால் தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் முருகனுக்கு வேண்டியிருந்த விஷயங்களான அந்த பால் காவடி எடுத்தல் மற்றும் பன்னீர் காவடி எடுத்தல் போன்ற தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து இங்கு படையெடுத்து வந்து கொண்டே இருக்கின்றனர். இங்கு இப்பொழுது என்னை சுற்றி இருக்க பின்புறங்கள் எல்லாம் பார்க்க முடியும். தொடர்ந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு வரிசையில் நின்று, அதாவது ஒரு 2 மணி நேரங்கள் காத்திருந்து கூட முருகனின் தரிசனத்தை காண வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த இடத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் வேறு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக 2 AC 7 இன்ஸ்பெக்டர் மற்றும் 130க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பல போலீசார் மஃப்டி உடையிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே இப்பொழுது மட்டுமல்லாமல் இன்று விடுமுறை என்பதாலும், இன்று மிக முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை என்பது, மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை என்பதாலும் தொடர்ந்து இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கின்றது. செந்தில், பக்தர்கள் கூட்டம் எவ்வளவு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று? அதாவது தொடர்ந்து இங்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதாவது விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கேற்றவாறு இங்கு போலீசார் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஏனால் இன்று காலை முதலே தொடர்ந்து இங்கு பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் இன்று மிக முக்கியமான நாள் என்பதாலும் இங்கு தொடர்ந்து அதற்கான பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செந்தில்.